பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பெட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம், நான் இன்றைக்கி ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா, எனக்கு நிறையா ஃபீட்பேக் வந்துச்சு. பாப்பா இந்த மாதிரி ஃபேஸை காமிச்சு போடும் அப்படின்னு எல்லாம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் மொத்தமாக 2 பெட்ஸ் இருக்குது. ஃபிஷ்ஷு 4 இருக்குது. ஒரு பெட்டு என்னென்னா ப்ரூனி, அது வந்து டாக் பொமீரியன் மேல், சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எங்கள் ஃபிஷ்ஷஸ் அழகாக இருக்கும். 2 ஆரஞ்சு 2 பிளாக்கு. நான் ஒரு மீனுக்கும் வந்து 2 பீஸ் போடுவோம். மொத்தமாக 4 மீனுக்கும் 8 பீஸ் வரும். போட்டாச்சு. பாருங்கள், எல்லாம் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுருக்கோம். நான் காலையில் எந்திரிச்சு வந்து என் பெட்ஸ் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ வந்து அவங்களாம் வந்து இந்த 4 மீனை வந்து கண்ணாடியில் வந்து இப்படி முட்டுமா சாப்பாடு கேட்டு நான் உடனே சாப்பாடு போடுறேன். பாருங்கள், அழகாக இருக்குது. வா கியூட்டிஸ். இப்போ ஃபுட் போட்டாச்சு. இதான் வந்து இந்த இதில் தான் வந்து இப்போ வந்து மீன் வாங்கின நம்ம வந்து வளர்க்குற மீன் வாங்கினால கடையில் இது கொடுப்பாங்க. இப்போ அடுத்தது எங்களோட தாக போய் பார்க்கலாம். பாருங்கள், இதான் வந்து எங்கள் நாய்க்குட்டி இது பேர் ப்ரூனி. இது மேல் டாக் பொமீரியன். நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது கொஞ்சம் ஷையாக இருக்குது. வீடியோ எடுக்க ஆரம்பித்தங்காட்டியும். ப்ரூனி ஹாய் சொல்லு. இப்போ நாங்கள் ஃபுட் வைக்க போகிறோம். நாங்கள் மில்க்கும் வைப்போம், அதே டைமில் நான்வெஜ்ஜும் வைப்போம். இப்போ பால் வச்சாச்சு. பால் குடிச்சிட்ருக்கோம். எனக்கு நான் எப்போயுமே காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடிச்சங்காட்டியும் அடுத்து வந்து கொஞ்சம் விளையாண்டு அதுக்கு ஒரு பாலும் வச்சுருவேன். ஏன்னா அது குட்டி நாயில் அதுக்கும் பசிக்கணும்ல, நம்ம மாதிரி தானே, அதுவும் உயிர் தானே. பாருங்கள், அழகாக குடிச்சிட்ருக்கு பால். நான் காலையில் எப்போயுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து என்னோட பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபிஷ்ஷு கூட ஒரு 3 மினிட்ஸும் நான் மோர் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னோட டாகி கிட்டனா. ஏன்னா இது ரொம்ப க்யூட்டாகவும் ஒரு சிலது இது பார்க்குறதுக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கும். அதே நேரத்தில் பயங்கரமான நாட்டி. இது பண்ணுற நாட்டியெல்லாம் எங்களுக்கு சரியான நாட்டிக்குட்டி. அவ்வளோ சேட்டை பண்ணுறது அப்படியே சமத்தாக இருக்குது. சேட்டை பண்ணுறது சமத்தாக இருக்குது. இதுதான் இந்த வேலையே. பாருங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த க்யூட்டான குட்டீஸை. அப்புறம் வந்து முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பெட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் பிடிச்சிருக்கா இல்லை இந்த க்யூட் டாகி பிடிச்சிருக்கான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.